ஹலோ காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அந்த ஒரு ஸ்பூன் உரத்தை வச்சு பூச்செடி ஆகட்டும் இல்லை காய்கறி செடி ஆகட்டும், எல்லா செடியிலையுமே அதிகப்படியான பூக்களும் அதிகப்படியான காய்கறிகளும் எப்படி இதை வச்சு வர வைக்கிறதுன்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்ன உரம் எப்படி ரெடி பண்ணுறது, அது இல்லாமல் ஒரு போனஸாக வந்து இது வந்து ஃபங்கசைட் ஆகும். நம்ம இந்த சாறு உறிஞ்ச பூச்சி ப்ளஸ் இந்த அஸ்வினி பூச்சி, இந்த மாவு பூச்சி, இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ஒரு ஃபங்கசைட்டாகவும் இது வந்து யூஸ் ஆகும். அதை 2 in 1 பர்பஸாக நமக்கு வந்து க்ரோத்தும் இருக்கும். நம்ம எல்லா செடிக்கும் அதேமாதிரி மல்டி பிளான்ட் இது ஃபெர்டிலைசர் மாதிரி ஒரு செடிக்கு தான் கொடுக்கணும் இல்லை, எல்லா செடிக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இது ஒரு ஃபெர்டிலைசர் வந்து ரெடி பண்ணி கொடுக்க போகிறோம். அது என்ன ஃபெர்டிலைசர் எப்படி ரெடி பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது ஒன்றும் புதுசாக எல்லாம் ஆல்ரெடி இருக்கிறது தான். அதை நாம் இன்னும் கொஞ்சம் வேல்யூ அடிஷனாக பண்ணி எந்தெந்த செடிக்கெலாம் கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா முட்டை அமிலம் தான். ஆல்ரெடி இது யாரெல்லாம் யூஸ் பண்ணிட்டுருன்னு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம மீன் அமிலம் ரெடி பண்ணி கொடுத்து அதுக்கான க்ரோத்து அதுக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்போம். இந்த முட்டை அமிலத்துக்கான வீடியோ வந்து அப்லோட் பண்ணுங்க நிறைய கமெண்ட் வந்துருந்தது. அதனால தான் இதையும் ரெடி பண்ணி அப்லோட் பண்ணிவிடுவோன்றதுனால ரெடி பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதுக்கு பார்த்திங்கன்னா தேவையான பொருள் நம்ம வந்து குக்கிங் சேனல் மாதிரி ஆரம்பிச்சிரும். தேவையான பொருள் வெங்காயம் தக்காளி எடுத்துக்கிற மாதிரி. இது வந்து எலுமிச்சம்பழம் அளவுன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணுற போகிறதுக்கான அளவுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நான் ஒரு 4 முட்டை அளவுக்கு எடுத்துருக்கேன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 20 எலுமிச்சம்பழம் அந்த மாதிரி வந்து எடுத்து நல்லா வந்து அந்த சாரை மட்டும் புழிஞ்சு எடுத்துங்க. இது கண்டிப்பாக வந்து தண்ணி வந்து கூட வந்து சேர்க்காதீங்க. முடிஞ்சது பியூராக வந்து அந்த சாரை மட்டும் தனியாக புழிஞ்சு எடுத்துருங்க. இது வந்து கார்டன் எத்தனை செடி நீங்கள் கொடுக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி. இப்போ நான் இருக்கிறது ஒரு 40 செடி இருக்குதுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு 4 முட்டை அளவு மட்டும். இதுவே வந்து எக்கச்சக்கமாக வரும், லாஸ்ட்டில் காட்டுறேன். இந்த மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து புழிஞ்சு எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி சாறு மட்டும் நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி கண்டிப்பாக வந்து தண்ணியை மட்டும் வந்து கலக்கவே கூடாது. பியூராக வந்து அந்த லெமன் ஜூஸ் மட்டும் அந்த சாறு மட்டும் எடுத்து வச்சுருங்க. எடுத்துகிட்டு அது கூட வந்து நம்ம முட்டை ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து ஒரு கண்டெய்னர் மாதிரி ஏதாவது பிளாஸ்டிக்கில் வந்து எடுத்துக்கலாம். பிளாஸ்டிக்கில் மட்டும் இல்லை, நீங்கள் கண்ணாடி கிளாஸ் இருந்தால் கூட அதையுமே எடுத்துக்கலாம். எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து இந்த லெமன் ஜூஸை வந்து ஆட் பண்ணிக்குவோம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த முட்டையை ஒன்று ஒன்றா ஆட் பண்ணுவோம். அதே போல் இந்த முட்டை ஆட் பண்ண பார்த்து இந்த முட்டை வந்து ஃபுல்லாகவே வந்து முழுகணும். இது எடுத்துக்கிறதும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து நாட்டுக்கோழி முட்டையை தான் எடுத்துருப்போம், பார்த்தாலே தெரியும். நாட்டுக்கோழி முட்டை தான் யூஸ் பண்ணணுமான்னு கேட்டால் அப்படி இல்லை, உங்களுக்கு கிடைக்கிறத யூஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி நாட்டுக்கோழி முட்டை யூஸ் பண்ண பார்த்து கொஞ்சம் எஃபெக்ட் வந்து நல்லாவே இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, இதை தான் யூஸ் பண்ணி ஆகணும் இல்லை. கிடச்சா இதை யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா நம்ம கடையில் வைக்கிற நார்மலான முட்டையை நீங்கள் யூஸ் பண்ணலாம். இல்லை இந்த அளவுக்கு முழுகிற அளவுக்குன்னா இது முழுகாது இப்போதைக்கு. நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக அது இன்னும் முட்டையை ஆட் பண்ண முழுக ஆரம்பிக்கும். நம்ம வந்து 5 முட்டை எடுத்துருக்கோம் இல்லைங்களா, ஆனால் 5 முட்டையும் வந்து இது உள்ளே வைக்க முடியாது, ஸ்பேஸ் இல்லாததுனால. 4 முட்டை வைக்க பார்த்து உங்களுக்கு தெரியும். ஃபுல்லாக வந்து அந்த முட்டை முழுகி ஒரு இன்ச் அளவுக்கு மேலே கேப் இருக்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா கரெக்டான லெவலில் இருக்குதுன்னு அர்த்தம். முழுக ஆரம்பிக்குதுங்களா. இப்போ இந்த முட்டை வச்சோடனே ஃபுல்லாக வந்து முழுக ஆரம்பிச்சு இது இல்லைங்களா. இந்த மாதிரி முழுகி இருக்கிற மாதிரி வச்சுங்க. இப்போ அந்த முட்டை ஓரத்தில் பார்த்திங்கன்னா அந்த கால்சியம்லாம் வந்து அந்த லெமன் ஜூஸ் வந்து அப்சர்வ் ஆகிறது வந்து தெரியும். அந்த சின்ன சின்ன ஹோல்ஸ் மாதிரி இருக்கும் முட்டையில், அது வழியாக வந்து இந்த லெமன் ஜூஸ் போக போக அந்த கால்சியம் வந்து கரையும். அந்த முட்டை ஓட்டு மேலே இருக்கிற கால்சியம்லாம் வந்து கரைய ஆரம்பிக்கும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிப்போம். கண்டிப்பாக வந்து நாட்டு சர்க்கரை மட்டும் ஆட் பண்ணுங்கள். மற்றபடி இந்த வெள்ளை சர்க்கரை அந்த மாதிரி எதுவும் ஆட் பண்ணாதீங்க. அந்த நொதிச்சா தான் வந்து இந்த லிக்விட் வந்து சீக்கிரமாக கொஞ்சம் ரெடி ஆகும். இப்போ ஒரு 30 நாள் ஆகுதுன்னா அதை விட ஒரு 20 நாள், ஒரு 5 நாள் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து சீக்கிரமாக ரெடியாக ஆரம்பிக்கும். அதனால் வந்து கண்டிப்பாக வந்து எல்லாருமே இதில் நாட்டு சர்க்கரை வந்து ஆட் பண்ணிங்க. 3 பொருள் தான். ஃபஸ்ட்டு வந்து நம்ம லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறோம், அப்புறம் முட்டை, அதுவுமே 2மே தேவையான அளவு. நம்ம எத்தனை செடிக்கு ரெடி பண்ண போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒரு நாட்டு சர்க்கரை. இப்போ ஒரு முட்டைன்னா ஒரு 10 கிராம் அளவுக்கு, அதிகபட்சம் ஒரு 10 கிராம் அளவுக்கு எடுத்துங்க. நான் வந்து மொத்தமாக ஒரு 50 கிராம் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஹேர் போகாத அளவுக்கு டைட் பண்ணி வச்சுருங்க. ஒரு 15 நாள் கழிச்சு இது எப்படி ரெடி ஆகிருக்குன்றதை வந்து பார்ப்போம். நல்லாவே வந்து அந்த கால்சியம், அந்த முட்டையோட ஓட்டில் இருக்கிற கால்சியம்லாம் வந்து மேலே வந்து பபுள்ஸ் மாதிரி வர ஆரம்பிச்சிடும் தெரியும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ஒரு முட்டையை வந்து எடுத்து பார்ப்போம் எந்த அளவுக்கு வந்து அது அரிக்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த லெமன் ஜூஸ் ஊற்றுறதுனால அந்த கால்சியம்லாம் அந்த முட்டை ஓட்டெல்லாம் அரித்து நல்ல ஒரு ஃபெர்டிலைசராக வந்து ரெடி பண்ண ஆரம்பிக்கும். இப்போ ஒரு முட்டையோட எடுத்து பார்த்தா தெரியும் நமக்கு எந்த அளவுக்கு அது ரெடி ஆகிருக்குன்ட்டு. இந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா லைட்டாக அதை கிராக் விட ஆரம்பிச்சிருச்சு. இந்த லிக்விட் பார்த்திங்கன்னா ஒரு மாதம் கழித்து நமக்கு ரெடி ஆகிடும். இப்போ 15 நாள் ஆகிடுதுன்னா ஒரு பாதி அளவுக்கு ரெடி ஆகிடுச்சு. அந்த கால்சியம்லாம் அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற கால்சியம்லாம் வந்து வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் வந்து ஒரு 15 நாள் ஆச்சுன்னா நல்லா வந்து லிக்விட் வந்து ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இந்த அளவு இருக்குதுன்னா இதுக்கப்புறம் மூடிட்டு அந்த முட்டை உங்களுக்கு பார்க்க தெரியும். ஃபஸ்ட்டு நம்ம ஊற வைக்கும் போதே அந்த சின்ன சின்ன பபுள்ஸ் மாதிரி வந்துச்சு இல்லைங்களா, அது ஃபுல்லாக வந்து அந்த அரித்து அந்த கால்சியம் வந்து வெளியே வந்துட்டு அந்த முட்டை ஓடு பார்த்திங்கன்னா நைஸாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி மூடிட்டு ஒரு 2 குலுக்கி மறுபடியும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் பண்ண தேவையில்ல.
அடுத்த ஒரு 15 நாளில் பார்த்திங்கன்னா அந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்துடும். நமக்கு லிக்விட் வருதோ இல்லையோ மறுபடியும் அந்த பிரச்சனை வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. கத்திரிக்காய் செடி வச்சு ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அஸ்வினி பூச்சி, சாறு ஊஞ்சி பூச்சி, இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து வர ஆரம்பிச்சு. இது கத்திரி செடியில் மட்டும் இல்லை, நமக்கு வந்து தக்காளி செடி இந்த மாதிரி வந்து இன்னும் அதிகமாக ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு இதை கண்ட்ரோல் பண்ணுறது இந்த லிக்விட் வந்து இப்போ எப்படி யூஸ் பண்ணுறதுன்றது பார்ப்போம். இதுக்கு வந்து மேக்ஸிமம் நம்ம கவர் பண்ணுறது இந்த எறும்புங்களை வராத அளவுக்கு பார்த்துக்கிட்டாலே இந்த மாதிரி பூச்சிலாம் வந்து வராது. ஒரு 30 நாள் கழிச்சு தான், ஏன்னா அது லிக்விட் வந்து ஒரு 30 நாளில் ரெடி ஆகிடும். 30 நாள் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஃபுல்லாக வந்து அந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிருக்கும். எந்த அளவுக்கு ரெடி ஆகிருக்குன்றது இப்போ காட்டேன். இது தெரியுது இல்லைங்களா, அந்த முட்டை ஃபுல்லாகவே வந்து கரைஞ்சி அந்த ஓடு தெரியாத அளவுக்கு, அதாவது ஓடு 1-2 பீஸ் கண்டிப்பாக இருக்கும். அது வந்து ஃபுல்லாக வந்து டைலூஷன் ஆகாது. இருந்தாலுமே அந்த ஓடு மேக்ஸிமம் வந்து அந்த கால்சியம் சத்தெல்லாம் வந்து உள்ளே இழுத்துக்கிட்டு கரைச்சி வச்சிரும். இந்த டைமில் நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம். நான் வந்து இப்போதைக்கு ஃபில்ட்ரு பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு நமக்கு வந்து அந்த பூச்சை வந்து அடித்து காலி பண்ணுவோம். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும். இதோட அளவு ரேஷியோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 லிட்டர் தண்ணி அளவு 2 லிட்டர் தண்ணி அளவு எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 ml இல்லை 1 ml. அந்த சின்ன செடியாக இருந்தால் ஒரு 1 ml அளவு மட்டும் ஊற்றுங்க. பெரிய செடியாக இருந்தால் ஒரு 2 ml அளவுக்கு. நல்லா எஃபெக்டிவாக இருக்குதுன்ட்டு நான் மட்டும் அதிகமாக ஊற்றி அடிச்சேன்னா செடியில் இருக்க பூச்சி வந்து சாகாது, செடியும் சேர்ந்து சேர்த்துரும். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி லிக்விடை ரெடி பண்ணி கொடுக்குற வேலையே இருக்காது. அதனால் வந்து அளவு வந்து ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி வந்து ஒரு 2 ml எடுக்கிறீங்கன்னா ஒரு 2 லிட்டர் தண்ணியிலாச்சும் குறைஞ்சது கலந்துங்க, கொஞ்சம் பெரிய செடியாக இருக்கிற பட்சத்தில். சின்ன செடியாக இருந்தால் கண்டிப்பாக 1 ml மட்டும் 2 லிட்டர் தண்ணி அளவு போதும். இந்த மாதிரி தண்ணியாக தான் தெரிகிற மாதிரி இருக்கும், ஆனால் ரிசல்ட் வந்து நல்லாவே இருக்கும். இந்த அளவு கலந்துக்கிட்டு நல்லா ஒரு ஸ்ப்ரேயரில் வந்து கலந்து வச்சிங்க. நாம் என்ன தான் விதவிதமாக ஸ்ப்ரேயர் வாங்கினாலுமே எல்லா ஸ்ப்ரேயருமே ஒரு ப்ராப்ளம் வச்சு போகுது. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு வாட்டர் கேனில் வந்து ஒரு ஸ்ப்ரேயர் வந்து ரெடி பண்ணிவிட்டேன். அந்த ஸ்ப்ரேயர் மட்டும் தனியாக வாங்கிட்டு இந்த மாதிரி வாட்டர் கேனில் வந்து அட்டாச் பண்ணி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நல்லா வந்து ஃபோர்ஸாக ஃபஸ்ட்டு எடுத்த உடனே அடிவாட்டை திருப்பி வச்சுட்டிங்க. ஏன்னா இந்த பூச்சி பொறுத்த வரைக்கும், இந்த சாறு ஊஞ்சி பூச்சி பொறுத்த வரைக்கும் அடியில் தான் மேக்ஸிமம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு வந்து அடியில் அந்த இலை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி, அந்த எறும்பு இருந்தாலும் ஓடிடும், இலை வந்து ஃபுல்லாக வந்து ஸ்ப்ரே ஆகிற மாதிரி அடியிலையும் அதுக்கப்புறம் மேலேயும் ஃபுல்லாக வந்து இலையை வந்து ஒரு குளியலாகவே குளிப்பாட்டிடுங்க. அந்த மாதிரி ஃபுல்லாக வந்து நனைச்சி விட்டதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த பூச்சி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிக்காது. நம்ம எறும்பு இதை ஓடுது இல்லைங்களா, அந்த எறும்பு வந்து வராத வரைக்குமே பூச்சி வந்து அடுத்த இலைக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. முதல்ல வந்து இந்த எறும்பு இவனை தூக்கினா கரெக்டாகிடும். அதனால் வந்து இந்த மாதிரி பூச்சி வருதுன்னா ஃபஸ்ட்டு அந்த எறும்பு வராத இருக்கிறதுக்கு என்னென்ன வழியோ அதை பண்ணிவிடுங்க. இந்த வேப்ப முன்னாக்கா அந்த மாதிரி எறும்பு மருந்து கூட நம்ம ஒரு சில இடத்துல வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம். சாக் பீஸ் அந்த பாட்டை சுற்றி போடுறது அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க. மேக்ஸிமம் வந்து இந்த மாதிரி வந்துடுச்சுன்னா ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு லிக்விட் ஃபங்கசைட் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அடிச்சு விட்டுருங்க. இது ஒரு செடி 2 செடி இருக்குது பார்த்தே நீங்கள் அடிச்சு விட்டால் தான் போச்சு. இப்போ வந்து இந்த தக்காளி செடியில் ஒரு செடியிலையும், மற்றபடி இந்த கத்திரிக்காய் செடியில் ஒரு 2-3 செடியில் மட்டும் இருந்துச்சு. அதை மட்டும் நான் அதை ஃபுல்லாக நனைச்சி விட்டு ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா செடியிலையுமே ஸ்ப்ரே பண்ணி விட்டாச்சு. ஏன்னா இதுலேருந்து சப்போஸ் 1-2 ஸ்ப்ரெட் ஆகாத அளவுக்கு, இல்லை அதில் வந்து ஆரம்ப ஸ்டேஜில் இருந்தாலுமே அதுக்கப்புறம் டெவலப் ஆகாத அளவுக்கு நம்ம எல்லா செடியுமே, மிளகா செடி ஆகட்டும், மறுபடியும் இந்த சைட்லேயும் நம்ம வந்து கத்திரி நாட்டு விட்டு அதை நட்டுருக்கோம். இது வந்து இந்த பூச்சி வராத இருக்கிறது மட்டும் இந்த லிக்விட் நம்ம ஸ்ப்ரே பண்ணல, செடியோட க்ரோத்துமே வந்து நல்லாவே வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். சப்போஸ் பூச்செடியாக இருந்தால் நல்லாவே வந்து பூ வந்து டெவலப் ஆக ஆரம்பிக்கும். இப்போ நம்ம மிளகா செடி, கத்திரி செடிலாம் இதுக்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணுறோம், அது பூ வர டைமில் ஸ்ப்ரே பண்ண பார்த்து அந்த பூ எதுவுமே கொட்டாமல் நல்லாவே வந்து எல்லாமே பிஞ்சு பிடிச்சி காயாக வந்து மாற ஆரம்பிக்கும். எல்லாருமே இந்த லிக்விடு ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சிங்க, நம்ம தேவைன்றப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும்.